சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மலர், நமக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன அர்ஜுன், ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? இல்ல, ஒரு புருஷனா உன்கிட்ட கரெக்டா இருக்கனா? நம்ம கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே உன்னை புரிஞ்சுக்காம நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன். அதை நான் மறக்க முடியாது. ஆனா நான் உன்னை புரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் உன்னை நல்லா பாத்துக்கிறேனா? ஏன் இப்படி கேக்குற? நல்லாதான் பாத்துக்கிற. இல்ல, உன் விருப்பத்துக்கு மாறாவோ இல்ல உன்னை இப்படிதான் நடத்தணும், இதுதான் நீ பண்ணணும்னு உனக்கான சுதந்திரத்தை கொடுக்காம நான் இருந்திருக்கனா? ஐயோ அர்ஜுன், அப்படியெல்லாம் நான் யோசிச்சது கூட கிடையாது. நீ எதுக்காக இப்படியெல்லாம் கேட்டு என்ன கஷ்டப்படுத்துற? இல்ல, கஷ்டப்படுத்துற நினைக்காத. நான் சும்மா தெரிஞ்சுக்க நினைக்கிறேன், அவ்வளவுதான். நீ என்கிட்ட உண்மையாதான் இருக்க, கரெக்டா தான் இருக்கன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி நானும் உங்ககிட்ட உண்மையாதான் இருக்கேன்னு நீ நம்புறியா? நான் நம்புறேன் அர்ஜுன். நீ இப்படியெல்லாம் கேக்குறத பார்த்தா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு உனக்கு? ஒண்ணு இல்ல மலர், ஜஸ்ட் கேட்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். சரி, அதை விடு. எப்படி இருக்கான் உன் வயித்துல விளையாடுற நம்ம குழந்தை? இந்த பூஜை நின்னதை பத்திலாம் நீ எது பெருசா ஃபீல் பண்ணிக்காத. அந்த கடவுள் இருக்காரு, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம உன் வயித்துல இருக்க நம்ம புள்ள நல்லபடியா பிறக்கதான் போறான். நீ இதை பத்தில யோசிச்சு கவலைப்பட்டு இருக்காத. நமக்கு இந்த ஒரு குழந்தை மட்டும் இல்ல, இன்னும் நிறைய குழந்தை பிறக்க போது பாரு. என் பிள்ளைய தனியா வளர விட மாட்டேன். ஏன்னா கூட பிறந்தவங்க யாரும் இல்லாம தனியா இருக்கிற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால ஒரு குழந்தை இல்ல, 2 குழந்தை இல்ல, நிறைய குழந்தைகளை நம்ம பெத்துக்கிறோம் மலர். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் மூத்த பையனா உன் வயித்துல இருக்கிற இந்த குழந்தை இருக்கும். நடச்சலும் அப்பா சொல்றது கரெக்ட் தானே? உனக்காக தான்டா அப்பா ஆசையோட காத்துட்டு இருக்கேன். நீ எப்ப வெளியே வருவ, நீ நானும் எப்ப சந்தோஷமா இந்த உலகத்தை சுத்தி வரலான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. நீ மட்டும் பிறந்து வா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் நான் உனக்காக கொடுப்பேன். நான் மட்டும் இல்ல, உனக்காக உன்னோட செண்பகவள்ளி பாட்டி, ஆனந்த் மாமான்னு இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ பிறக்க போற நாள இந்த ஊரே திருவிழா மாதிரி ஆக்கிடுவேன். நீ வேணா பாரு. என்ன சொல்ற? உனக்கு ஓகே தானே? பையன் தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், அதான் ரிப்ளே பண்ணல. அர்ஜுன், சொல்லு மலர். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னாச்சு? முள்ளு குத்துனதுல காலுதான் வலிக்குதா? இல்ல நீ வேற மயக்க வர மாதிரி இருக்குன்னு சொன்னியே, அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அர்ஜுன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அர்ஜுன். என்ன கஷ்டம்? பூஜை நின்று போனது நினைச்சு தப்பா இது நடக்கும்னு நீ அம்மா மாதிரி பயந்துட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. நம்ம குழந்தைக்கு